ஐயோ இப்ப என்ன பண்றது? நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. வைசு நீ இங்கே இருமா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். எந்திர மகேஷ் ப்ளீஸ். தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாரு மகேஷ். மகேஷ் கிடைச்சானா? மகேஷ் கிடைச்சானா? மகேஷோட தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா. ஹலோ சீக்கிரமா வாங்க. மகேஷ் கண்ணை திறந்து பாரு மகேஷ். எழுந்துரு. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்க எல்லாரோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? வாழ்க்கைக்கு நிறைய வேல்யூ இருக்கு மகேஷ். ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்துச்சு பாரு. நீ விரும்புற இந்த பொண்ணு நீ இல்லாம எப்படி இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு மகேஷ். நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? மகேஷ் ப்ளீஸ். மகேஷ் கண்ணை திறந்து பாரு மகேஷ். மகேஷ் 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 அட கடவுளே, இவனுக்கு என்னங்க ஆச்சு? மகேஷ் கண்ணை தர. மகேஷ் மகேஷ் ஒரு முறை உன் அம்மாவை பாருப்பா. மகேஷ் கண்ணை தர. கண்ணை தர மகேஷ். மகேஷ் மகேஷ் எந்திரா. மகேஷ் மகேஷ் கண்ணை மகேஷ் என்ன பண்ணுது? அண்ணா கண்ணை தரங்கண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் எந்திரிங்கண்ணா. வைஷு வாமா வா. வைஷு இந்த தண்ணி குடி. அழாத வைஷு, ப்ளீஸ் அழாத. மகேஷ் எனக்கு எதுவும் ஆகாது.
அவரு கண்டிப்பா சரியாயிடுவாரு. அழாத சீதா, அமைதியாரு. நீ இப்படியே அழுதுட்டு இருந்தனா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். அப்புறம் மகேஷை யாரு பாத்துக்குவா? கடவுள் நம்மள கைவிட்டுட மாட்டாரு. மகேஷ்க்கு ஒண்ணு ஆகாது, நீ பயப்படாத. மகேஷ் குணம் ஆயிடுவான், அவனுக்கு ஒண்ணு ஆகாது. சீதா, கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருமா. காப்பாத்திடுங்க. என் மகேஷ என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நீங்க ஏதாவது செஞ்சு மகேஷ காப்பாத்திடுங்க. வேணும்னா நீங்க என் உயிரை எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாவது மகேஷ காப்பாத்திடுங்க. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ். பாருங்க சார், இது ரொம்ப சீரியஸான ஆக்சிடென்ட். உங்க பையனோட உயிர் இப்போ ரொம்ப ஆபத்துல இருக்கு. இங்க பாருங்க டாக்டர், என் பையனை எப்படியாவது காப்பாத்திடுங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எப்படியாவது என் பையனோட உயிரை காப்பாத்திடுங்க டாக்டர். டாக்டர் சார், எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எங்க பையனுடைய உயிர் இப்ப உங்க கையில தான் இருக்கு டாக்டர் சார். எப்படியாவது எதையாவது செஞ்சு அவனோட உயிரை காப்பாத்தி கொடுத்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க சார், நாங்க முழு முயற்சி எடுக்கிறோம். பிரபு, நான் என்ன சொல்றது பிரபு? கடவுள் மேல நம்பிக்கையை வை. உன் துணியை மாத்திட்டு வந்துரு பிரபு. அப்புறம் உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. நான் ஒரு மணி நேரத்துல அவனை சந்திக்கலனா அவ உயிரை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு போனா சார். வைஷு நீயே இரு, பிராக்டிஸ் முடிய இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. என்னால இங்க ஒரு மணி நேரம் எல்லாம் இருக்கவே முடியாது. நான் போய்தான் ஆகணும்.
வைஷுக்கு ஏன் லைன் கிடைக்கல? என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியலையே. ரத்னாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஹாய் ரத்னா, நான் தான் ராஜு பேசுறேன். ஐ மீன் வைஷு இங்க இருந்து ரொம்ப டென்ஷன் ஆகி பயந்து போய் கிளம்புனால, அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன். எதுவும் பிரச்சனை இல்லையே? சார், மகேஷ் அண்ணாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அவர் நதியில குதிச்சிட்டாரு. இப்ப அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு சார். என்ன? ஓ காட். சரி, வைஷு எப்படி இருக்கா? இருக்கா சார், அவ நல்லாதான் இருக்கா. ஆனா அவ அண்ணனை காப்பாத்தணுன்றதுக்காக அவளும் நதியில குதிச்சிட்டா. நீங்களா இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? சார், நாங்க சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். சரி, இப்ப நான் வரேன். இங்க பாருங்க சார், உங்க பையனுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அவரோட பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதை உடனே ஆபரேஷன் பண்ணி எடுத்தாகணும். பண்ணல என்ன ஆகும் டாக்டர்? உடல் உறுப்புகள் ஊனமாகவும் வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனை உடனே செஞ்சாகணும். இங்க பாருங்க சார், இப்ப நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க எல்லாரும் கலந்து பேசி என்ன செய்யலாம்னு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணிடுங்க. டாக்டர் சார், ப்ளீஸ் நீங்க ஆபரேஷனை டிலே பண்ணாதீங்க. உங்களோட எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் நாம அப்புறமா பாத்துக்கலாம். பிரபு வாங்க. சீக்கிரமா பிளட் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி பேஷண்ட்டுக்கு தேவையான பிளட்டுக்கு ரெடி பண்ணுங்க. இங்க பாருங்க சித்தி, மகேஷ் அண்ணாக்கு எதுவும் ஆகாது. அவர் சீக்கிரமா குணமாயிடுவாரு. அட கடவுளே, இந்த சின்ன வயசுலயே என்ன விதவை ஆக்கிறாத. ஊனமான புருஷனுக்கு என்னால மனைவியா இருக்க முடியாது. நல்லபடியா பொழைச்சு வந்துருங்க மகேஷ். காப்பாத்து கடவுளே. இது எல்லாம் என்னாலதான். இது எல்லாம் என்னாலதான் நடக்குது. சார், நீங்க உடனே ஆபரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. பிளட் பேங்க்ல O நெகட்டிவ் பிளட் இல்லையா? என்ன? எப்படியாவது O நெகட்டிவ் பிளட் உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. இங்க பாருங்க சார், புதுசா ஒரு ப்ராப்ளம். உங்க பையனோட பிளட் குரூப் O நெகட்டிவ். பிளட் பேங்க்ல இந்த குரூப் ரத்தம் ஸ்டாக் இல்லையா? அட கடவுளே. டாக்டர், டாக்டர் சார், டாக்டர், என்னோட பிளட் குரூப் O நெகட்டிவ் தான். That's good news. Nurse, quick. ஒன் செகண்ட் நில்லுங்க. இவ ஒண்ணு ரத்தம் கொடுக்க தேவையில்லை. நான் இப்பவே எங்க அப்பாக்கு ஃபோன் பண்றேன். அவருக்கு நிறைய பேரை தெரியும். அவர் ஈஸியா பிளட் அரேஞ்ச் பண்ணிடுவாரு. அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இப்போ டைம் இல்ல மேடம். நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. இந்த பொண்ணு மகேஷ்க்கு ரத்தம் கொடுக்க கூடாது. நான் உடனே என் அப்பாக்கு ஃபோன் பண்றேன். ஜானு, கொஞ்சம் வாய் மூடுறியா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது டாக்டருக்கு நல்லா தெரியும். வைஷுவை மட்டும் நீ போக விடாம தடுத்தனா அவ்வளவுதான். உங்க அப்பாவோட பெருமையெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. உன்னோட பிடிவாதத்துக்கு நான் என் பையனை இழக்க விரும்பல, புரிஞ்சுதா? உன்னை மாதிரி ஒரு பொண்ணு மருமகன் சொல்லவே அசிங்கமா இருக்கு.
இங்க பாருமா வைஷு, போ, சீக்கிரம் போ. போமா. வாங்க டாக்டர். நீங்க எல்லாரும் மகேஷோட ஃபேமிலி மெம்பர்ஸா? ஆமாங்க. என்ன விஷயம்? உங்க ஃபேமிலியில இருந்து தான் யாரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க சார். மகேஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. எங்க பையனாவது சூசைட் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல சார். அவரோட வாக்குமூலத்துக்கு அப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், நான் மகேஷோட அப்பா. மகேஷ் இப்போ ரொம்ப சீரியஸா இருக்கான். அவனுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு யாரோ தப்பா தகவல் கொடுத்துருக்காங்க. எங்களை நம்புங்க சார். மகேஷுக்கு இப்ப நடந்த சம்பவம் நிச்சயமா ஆக்சிடென்ட் தான் சார். இதோ நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கோம். உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க? நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இது வெறும் ஆக்சிடென்ட்னா உங்க எல்லார் முகத்திலயும் ஒரு பயமும் பதட்டமும் ஏன் தெரியுது? கம்ப்ளைண்ட் பண்ணவங்க பேர் சொல்லல, ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் ஃபோன் வந்தது. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு யாரு ஃபோன் பண்ணிருந்தாங்க? யார் ஃபோன் பண்ணாங்களோ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இப்ப இல்ல. நாங்க எங்க இன்வெஸ்டிகேஷனை உடனே ஆரம்பிக்கணும். நான் முதல்ல டாக்டர் கிட்டயும் நர்ஸ் கிட்டயும் பேசிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். அதெல்லாம் ஒன்றும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் உண்மையை தான் சொல்றாங்க. மகேஷுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆச்சு. மிஸ்டர் ராஜீவ், ஆமா நீங்க எங்க? இன்ஸ்பெக்டர், இவங்க என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மகேஷ் ரொம்ப நல்லா தெரியும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்ககிட்ட எந்த ரீசனுமே இல்லை. எங்களுக்கு உங்களுடைய கோஆபரேஷனும் குட் விஷஸும் தான் தேவை. இவங்க எல்லாரையும் இங்க பார்த்தாலே இந்த ஃபேமிலி எவ்வளவு டென்ஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு புரியும். உங்களுடைய இன்வெஸ்டிகேஷனால இவங்களுக்கு இன்னும் கவலை தான் அதிகமாகும். ஆனா இருந்தாலும் சட்டத்தையும் உங்களையும் தடுக்கணும்னு நான் நினைக்கல. இதுக்கப்புறமும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும்னா ப்ளீஸ் கோ ஹெட். நான் உங்களுக்கு இந்த ஃபேமிலி பத்தி சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல மிஸ்டர் ராஜீவ், உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களே இது ஆக்சிடென்ட்னு சொல்லும்போது இது கண்டிப்பா ஆக்சிடென்டா தான் இருக்கும். சாரி, உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ மிஸ்டர் ராஜீவ். தேங்க்யூ ஸோ மச். வாங்க. இங்க பாரு ராஜீவ், ரொம்ப நன்றிப்பா. ஆமாப்பா, சரியான நேரத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ண. ஐயோ இல்ல ஆண்டி, ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. அதெல்லாத்தையும் விடுங்க. மகேஷ் எப்படி இருக்கான்? அது அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வைஷு
வைஷுக்கும் மகேஷுக்கும் ஒரே பிளட் குரூப்ங்கிறதுனால பிளட் கொடுக்கறதுக்காக போயிருக்கா. பாத்து பாத்து பத்திரமாமா. நீங்க முதல்ல இந்த ஜூஸ குடிங்க, இல்லைன்னா தலை சுத்தம். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, தேங்க்ஸ். வைஷுமா, உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல பெரியம்மா. வைஷு, உனக்கு ரொம்ப நன்றிமா. நீ இன்னைக்கு எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு காலம் பூரா நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ப்ளீஸ் ஆண்டி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. சரி, எங்க பாருமா வைஷு, வா போலாம். போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம். வேணாம் பெரியம்மா, எனக்கு இப்ப பசி இல்ல. அப்படியெல்லாம் இருக்க கூடாதுமா. கொஞ்சமாவது சாப்பிட்டுதான் ஆகணும். மகேஷோட ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடுறதா இல்ல.